வணக்கம். மணிமாறன் மாணிக்கம். இன்றைக்கி 4ஆம் தேதி 1ஆவது மாதம் 2025. அதாவது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வருத்தமாகவும் இருக்குது, வலியாகவும் இருக்குது, வேதனையாகவும் இருக்குது, சில நேரத்தில் அருவருப்பாகவும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் வந்து நிறையா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரசியல்வாதிகள்கிட்ட போராடினேன். மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும், மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லி இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் போராடினேன். நிறைய பேத்துக்கு தெரியும் என்னத்துக்கு போராடினேன், எனக்காக இல்லை மக்களுக்காகன்னு. அதே நேரத்தில் சில சமுதாய குப்பைங்கள்ட்டையும் நான் போராடினேன். என்னத்துக்கு? இளைஞர்கள் நிறைய பேர் வீணாகிறாங்க, நிறைய பெண்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க, நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணுற முயற்சிக்கு போகிறாங்க, தற்கொலையும் பண்ணியிருக்காங்க, குடும்பம் அசிங்கப்படுது, நிறையா இளைஞர்கள் வீணாகிறது அப்படின்னு சொல்லி அந்தமாரி விஷயத்துக்கும் நான் போராடி இருக்கேன். அதுக்கு பலன் என்ன கிடச்சுன்னா, என் குடும்பத்து வரைக்கும் அசிங்கப்படுத்தி நிறையா செஞ்சேன். ஆனால் இருந்தாலும் நான் அப்பயும் வந்து அதெல்லாம் விட்டு நான் விலகலை. என் குடும்பத்தை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் இந்த மக்களுக்காக, சமுதாயத்துக்காக, உங்கள் வீட்டு பெண் பிள்ளைக்காக, உங்கள் வீட்டு பையனுங்களுக்காகன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் கூட பிறக்கலனாலும் ஒவ்வொரு இளைஞரும் என்னோடய அண்ணன் தம்பியாகவும், பெண்கள் சகோதரிகள், தாய்மார்கள், இந்தமாரி ஒரு எண்ணத்தில் வந்து நான் போராடினேன். யாருக்கும் வந்து இந்த அசிங்கம் வந்து நடந்துடக்கூடாதுன்னு சில ஜந்துக்களால், சரியா, மானங்கட்டவனங்களால் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த குரல் பதிவு கேளுங்க. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், நான் மூஞ்சி மாட்டேன், குரலை மட்டும் கேளுங்க. தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேயா? இதை எடுத்துகிட்டு போய் அவன் ரிப்போர்ட்லாம் பண்ணால் எனக்கு ஒன்றும் சந்தோஷம். ஏன்னா மணிமாறன் மாணிக்கம் பேர் ரிப்போர்ட் பண்ணுவான், மணிமாறன் மாணிக்கம் பேர் ரிப்போர்ட் பண்ணுவான்னு இவங்க தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்போ எவனாச்சும் என் மேலே ரிப்போர்ட் பண்ணட்டும், இதுக்கு மேலே வந்து அதை போட்டு நான் கட்டுறேன் எவன் பொட்டையனுங்க. இந்த குரலை கேளுங்க. உங்களுக்கு யாரோட குரலும் தெரியுதா நீங்கள் பாருங்கள். அன்னைக்கு போய் இறங்கினியா, அதோட முடிச்சா சாப்டரு, அதோட முடிச்சுனா விட்டுரு ஜோசப், லயன் பண்ணாத, தெரியாத மாதிரி இருந்துரு. முன்னெல்லாம் வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு, நீ நேரம் இறங்கிட்டு ஒரு ஆச்சாரு காட்டிட்ட. அதுலயே தெரியுமா, அதுலயே வந்து அதுக்கு 1 மாசம் கழிச்சு எஸ்எம்முக்கு வந்து 1 மாசம் கழிச்சு வர வேண்டிய பீரியடு அன்னைக்கு நீ போன அன்னைக்கே தெரியுமா அதுக்கு பீரியட் வந்திருக்கும். கொண்டோம் அன்னைக்கு நைட்டே பாட்டு வச்சிருக்கோம். என்ன கேட்டா இதோட விட்டுரு, எஸ்எம்மோட கதையை தூக்கி அப்படி தெப்பில. கேட்டிங்களா? எவ்வளோ ஒரு அருவருப்பான வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு பெண்ணை, இந்த பெண் வந்து அதாவது மக்கள் பணத்தையோ சமுதாயத்தையோ ஏமாற்றி ஏதாச்சும் செஞ்சுருந்தாங்கன்னா இந்த பெண்லாம் அப்படி நாரதனமாக கேட்கலாம். நானே நாரதமாக கேட்டிருக்கேன் சில பெண்களை. அதாவது பார்த்திங்கன்னா முன்ன ஃபத்திமான்னு ஒன்று இருக்கும், அது நிறையா வெளியூர் நம்ம தமிழ்நாட்டு பிரஜை ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களாம் நம்ப வச்சு 3-4 லட்சம் வெளியே வரைக்கும் பணத்தை ஏமாற்றிச்சு. அவங்க நகையெல்லாம் பிடுங்கி கடைசியில் நான் தான் அதை வெளியே கொண்டு அதோட அது காணா போயிடுச்சு. அந்தமாரி பெண்களை கேட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் இந்த பெண்ணு பார்த்திங்கன்னா இவங்க பாட்டுக்கு ஒரு சாதாரண பெண்மணி இந்த டிக்டாக்ல இந்த மாதிரி வீடியோஸ் இப்படி இருக்கப்ப இவங்களை போய்ட்டு ஒம்பளுத்து அதுன்னு பேசுகிறப்ப, அவங்கள தற்காத்துக்கு அவங்க பேசுகிறப்ப அவங்கள மட்டம் தட்டி, அவங்க பிள்ளை வரைக்கும் மட்டம் தட்டி அசிங்கப்படுத்தி, அவங்க பெண் பிள்ளை வரைக்கும் அசிங்கப்படுத்தி இந்தமாரி வந்து ஒரு கூட்டம் அவங்கள அசிங்கப்படுத்தினுச்சா? இந்த மாதிரி தான் நிறைய பிள்ளைங்க தற்கொலை பண்ணிச்சுங்க அவமானம் தாங்க முடியாமல். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வந்து இந்தமாரி வார்த்தையை பாய்ச்சிருக்கானா இவன் என்ன மாரி ஒரு ஆம்பளையாக இருப்பான்? இந்த ஆம்பளையை பற்றி தான் நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இவன் சொந்த மனைவியே வந்து நாங்கள் தான் காப்பாற்றணும், என்னோட இயக்கத்தின் வழியாக, என்ஜிஓ வழியாக காப்பாற்றணும். அதுக்கு நான் ரொம்ப போராடினேன். ஏன்னா அவங்க மனைவி வழி வந்து தெரிய வந்த விஷயம் என்னென்னா, அவ்வளோ பெண்களை வந்து இவன் செக்ஸ் பண்ணுறத, ஹோட்டலில் வச்சு செக்ஸ் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்து மிரட்டி பணத்தை பிடுங்கி என்னென்னமோ அநியாயம் பண்ணியிருக்கான், அசிங்கப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொந்த மனைவியே வந்து எங்ககிட்ட வந்து கெஞ்சி கேட்டனால நான் வந்து இறங்கி ஏன்னா வேறு எந்த பெண்களுக்கும் அந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு, சரியா? அப்படின்றப்ப இந்த கேடுக்கட்ட ஆம்பளைன்னு இவனை சொல்ல முடியாது. இந்த கேடுக்கட்ட இந்த ஈன ஜாதி பைய வந்து என்ன பண்ணான்னா, அதுக்கப்புறம் என்ன அசிங்கப்படுத்தி, என் குடும்பத்தில் வரைக்கும் அசிங்கப்படுத்தி, என் காடிலாம் எரிச்சு என்னமோ அநியாயம் பண்ணான். அப்பயும் நான் வந்து கொஞ்சம் கூட அசரலை. ஏன்னா எனக்கு தேவை இந்த சமுதாயத்தில் உள்ள பெண்கள் யாரும் வீணாயிடக்கூடாது. அந்த பெண்கள் உங்கள் வீட்டு ஒரு பெண்களாக இருக்கலாம், இல்லை அவன் கூட சில மானங்கட்ட ஆம்பளைங்க சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் அந்த மானங்கட்ட ஆம்பளைங்க அவனுங்க வீட்டு பெண்ணாக கூட இருக்கலாம். அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் போகிறேன்னா அவன் இத்தனை கேட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சி கதறி அழுந்து கூட அவனை நான் விடலை. ஏன்னா இது சமுதாய பிரச்சனை. அன்றைக்கி நான் சொல்கிறப்ப கேட்கல, இன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு பெண்ணை என்ன மாரி வார்த்தையை சொல்லி இந்த மாதிரிலாம் பேசியிருக்கானு. உங்கள் வீட்டு பெண்ணுக்கும் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மானம் கட்ட ஆம்பளைங்கள, அவன் கூட சுற்றுற ஆம்பளைங்கள உங்கள் வீட்டு பெண்ணையே நாளைக்கு அவன் அப்படி கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுடா. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்காகவும் சேர்த்தாண்டா நான்லாம் போராடினேன். ஓகேயா? ஓகே, அடுத்து திரும்ப இந்த குரலும் கேளுங்களேன், இந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டை கேளுங்க. டாபிக்க சேஞ்ச் பண்ண வேணாம், பிகாஸ் லைஃப் திறந்தது. நான் வேற உங்களோட ஹோட்டலுக்கு போனேனா, உங்களோட ஹோட்டலுக்கு போனேனா, கேக் வெட்டினேனா, அது இது ரெண்டும் தான் எனக்கு வேணும். எஸ்
நான் அந்த மாதிரி இல்ல ரூபா நான் வந்து இல்ல யாருக்கிட்ட அந்த மாதிரி எதுவும் சொல்லவும் இல்ல லிசன் என்கிட்ட யாரும் கேட்கவும் இல்ல எனக்கு டாபிக்க மாத்த வேணாம் இல்ல நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க உங்களோட நான் ஹோட்டலுக்கு போயிருக்கேனா நான் சொன்னேனா நான் யார்ட்ட செட் பண்ணி கொடுத்தனா நான் உங்களோட ஹோட்டலுக்கு ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது என்ன பேச்சு இது ஏய் சந்தோஷ்குமார் என்ன பேச்சு இது நான் உங்க ஹோட்டலுக்கு போனேனா எனக்கு தெரியாது நான் எங்க மாத்தாதீங்க உங்க வாய் சரியில்லை இல்லாத ஐ அம் a married woman you understand you know that isn't it நான் எப்படா உங்க ஹோட்டலுக்கு வந்து கேக் வெட்டணும் கேட்டிங்களா இதுல கேட்டிங்கன்னா அதே அந்த ஆண்மைத்தனம் இல்லாத ஒரு ஆம்பளைக்கும் ஒரு பெண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கு இது வேணும் ஏன் தெரியுமா இது ஒரு பெண்ணா இருந்திருந்தா பரவாயில்ல அடுத்த பெண்ணை அசிங்கப்படுத்துறதுக்காக இவனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு முக்கியமாக இவன் கூடலாம் சேர்ந்துக்கிட்டு அடுத்த பெண்ணை எப்படி அசிங்கப்படுத்தணும் ஃபேக் ஐடிலாம் திறந்து இந்த பெண்ணும் சேர்ந்து அவனுக்கு கூட ஆடினது தான் ஓகேயா ஆடினது இப்போ அதுக்கே வந்து ஒரு பிரச்சனை இவனுங்க கூட சேர்ந்தனால சரியா இந்த பெண்ணை வந்து எனக்கு பிடிக்காதான் ஏன்னா சில வேலை பண்ணிச்சு நான் இருந்தாலும் என்ன தான் அது தப்பு பண்ணாலும் இந்தமாரி இதில் வந்து ஆனால் ஒரு பெண்ணு மேலே இப்படிப்பட்ட ஒரு பழியை வந்து அவன் சுமத்தியிருக்கான் இது உண்மையிலே வந்து அவன் போய் சொல்கிறான்னு எனக்கு தெரியும் ஏன்னா எந்த பெண்ணை வந்து அவன் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாலும் ஒன்றா இருந்தாலே அவன் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுவான் அப்படிப்பட்ட நாய் வந்து இது ஹோட்டலுக்கு இவன் போய் இவங்களை கூட்டிகிட்டு போயிருக்கான்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பிட்டு அவங்களை அசிங்கப்படுத்தி அது பேர் கூட இருந்து அக்கான்னு கூப்பிட்ட அந்த ரீத்தாக்கே இன்றைக்கி இந்த நிலைமை இவனால் சரியா இதைத்தான் அன்றைக்கி நான் எல்லாத்திட்டையும் சொன்னேன் இந்தமாரி நாயெல்லாம் தயவு செஞ்சு யாரும் வீட்டு பக்கம் சேர்க்காதீங்க ஒரு நண்பனாக கூட சேர்த்து வச்சு பேசாதீங்கன்னு எவ்வளோ பற்றி சொன்னேன் ஆனால் இருந்தாலும் மானங்கட்டவனுங்க இன்னும் வந்து அவனை வீட்டு பெண்களை பற்றி அக்கறைப்படாமல் இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க சரியா இன்றைக்கி ரீத்தாக்கு என்ன நிலமை ரீத்தாக்கு என்ன கேட்டால் வேணும் ஆனால் இருந்தாலும் அந்த ரீத்தாவும் ஒரு பெண்ணு அதுக்கும் ஒரு பெண் பிள்ளை இருக்குது ஒரு அசிங்கமாக வந்து அவங்கள அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டி போயிட்டு ஹோட்டலுக்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தினால இந்த மாரி ஒரு ஆண் நாளைக்கு உங்கள் வீட்டு பெண்ணையும் செய்யறதுக்கு பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதாவது அவன் கூட சுற்றுற மானங்கட்ட ஆம்பளைங்களை உங்களை தான்டா சொல்கிறேன் உங்கள் வீட்டு பெண்ணுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவன்லாம் அப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு அதனால தான் நான் இந்த நாயெல்லாம் இந்த சமுதாய குப்பையெல்லாம் ஒழிச்சாகணும்னு சொல்லி தான் நான் போராடினேன் இவ்வளோ நாள் அமைதியாக தான் நான் ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு 8 மணிக்கு டிக்டாக் லைஃப் தானே ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க டிக்டாக் லைஃப் சில பேர் சம்பாதிக்கிறாங்க சில பேர் ஃபன்னாக பேச வேற இருக்கட்டும் ஆனால் சில முட்டாள் சில என்ன சொல்கிறது ஃப்ராடு கேப் மாதிரி முள்ள மாதிரிலாம் லைஃப் வீடியோ செஞ்சு இப்போ நல்லவன் வேஷம் போடுது மிஸ்டர் ஆஃபிஷியல் எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப இவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குதுமா அவன்லாம் என்ன மாதிரி ஃப்ராடு பண்ணான் இப்போ அவன்லாம் நல்லவன் மிஸ் ஆஃபிஷியல் அறிவுரை சொல்கிறவர் சரியா நாளைக்கு 8 மணிக்கு லைஃப் மணிமாற மாணிக்கத்தோட டிக்டாக் லைஃப்பில் பாருங்கள் நாளைக்கு என்னோட லைஃப்பில் வந்து இதுக்கு மேலே வாரம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது ஓகே என்னோட நாளைக்கு நாள் லைஃப்பில் வந்து நான் பேச போகிற ஒரு குப்பை யாருன்னா இந்த புந்தோங்கில் இருக்கிற ஒரு பேப்பர் ரவுடி மண்டன்னு சொல்லிக்கிட்டு சில பையனுங்களை கூட வச்சு பையன்களோட வாழ்க்கையை வீணாக்கிற ஒரு ரவுடி பத்து வெட்டு ரவுடி அவன் பேர் என்ன சொல்கிறான் நான் ரிப்போர்ட் பண்ண சொன்னான் இதை எடுத்துகிட்டு போய் அவன் ரிப்போர்ட் பண்ணணும் பண்ணாதானே இப்போ நான் மக்கள்கிட்ட காட்ட முடியும் யார் உண்மையிலே போட்டா யார் ஓடி போய் பாலாவில் ரிப்போர்ட் பண்ணானே நான் காட்ட முடியல அதனால் வந்து ஆமி ரவின்ற அவன் பேரை நான் மாற்றி போச்சுன்னா அவன் பேர் பொம்பளை ரவி புந்தோங் பொம்பளை ரவிக்காக நாளைக்கு வாட்டியாக லைஃப்பில் நான் டிக்டாக் செய்ய போகிறேன் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பெண்கள் மேலே உங்கள் வீட்டு பையனுங்க மேலே அக்கறை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு 8 மணிக்கு மணிமாற மாணிக்க லைவ் வீடியோவும் பாருங்கள் சரியா நன்றி வணக்கம்